60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களின் இறப்பு விகிதம் அதிகமாக உள்ளதால் முதியவர்கள் மீது தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று நலவழித்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. காரைக்கால் நலவழித்துறை துணை இயக்குனர் டாக்டர் மோகன்ராஜ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது மக்கள் நடமாட்டம் தற்பொழுது அதிகரித்துள்ளதாகவும் இதனால் மக்கள் நெருங்கி பழகும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாலும் பரிசோதனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் தீவிர அறிகுறி உள்ளவர்கள் யாருக்காவது நெகட்டிவ் என்று ரிசல்ட் வந்தாலும் அவர்களுக்கு மீண்டும் உறுதி செய்ய ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்படுகிறது. பாசிட்டிவ் என்று வந்த நோயாளிகள் வண்டியில் அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், இருதய நோய், கிட்னி பாதிப்புகள் உள்ளதா என்பது குறித்தும், வீட்டில் தனி கழிப்பறை, தனி அறை போன்ற வசதிகள் உள்ளதா என்பதை குறித்தும் ஆய்வு செய்து மேற்கண்ட வசதிகள் இருக்கும் பட்சத்தில் வீட்டு தனிமை சிகிச்சைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்றுடன் சர்க்கரை வியாதி, இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற உடல் உபாதைகள் சேரும் பொழுது மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக, இது போன்றவர்கள் மற்றும் அரசு பொது மருத்துவமனை கொரோனா கேர் சென்டரில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டார். மேலும் காரைக்காலில் ஏற்பட்டுள்ள 30 மரணங்களில் 20 மரணங்கள் கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை பயனளிக்காமல் ஏற்பட்டவை. சிறிய சிறிய அறிகுறிகளை அவர்கள் கண்டு கொள்ளாமல் முற்றி போய் மரணத்தை தழுவும் நிலையில் மருத்துவமனைக்கு வருவதால் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போகிறது. 2 மரணங்கள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் 35 மற்றும் 40 வயதுள்ளவர்களுக்கும் இளவயது மரணங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே வயதானவர்களுக்கு மட்டும்தான் கொரோனா மரணம் வரும் என்று நினைக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அத்துடன் மக்கள் நடமாட்டம் திறந்துவிடப்பட்டாலும் மக்கள் தங்களது கடமைகளை மறந்துவிடக்கூடாது. தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படும் வரை கைகளை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் ஆகிய 3 கட்டளைகளை அனைவரும் தவறாமல் பின்பற்ற வேண்டும். 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு இறப்பு அதிகம் உள்ளது. அவர்களுக்கு எளிதில் தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. எனவே குழந்தைகளை அவர்களுடன் பழகவிடக்கூடாது. அதுபோன்று எல்லோருடனும் அவர்களை பழகவிடக்கூடாது. முதியோர்கள் மீது தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது சிகிச்சையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க. இந்த நோயாளிகள் எப்படி நம்ம இன்னைக்கு ஒரு 100 பேர் இன்னைக்கு பாசிட்டிவ் ஆகிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களை எப்படி நம்ம கையாளுறோம் அப்படின்ற மெத்தடை சொல்கிறேன். அந்த 100 பேருமே என்ன பண்ணுவோம்னாக்கா 4 இடங்களாக பிரிச்சுருக்கோம் காரைக்காலில். ஒன்று அரசு பொது மருத்துவமனை, இன்னொன்று நெடுங்காடு, இன்னொரு இடம் திருநள்ளாறு, இன்னொரு இடம் கோட்டுச்சேரி. இந்த இடங்களை பிரிச்சுட்டு இந்த இடங்களில் நம்ம ஸ்கிரீனிங்கிற ஒரு விஷயத்தை செய்வோம். இந்த பாசிட்டிவான நோயாளி அங்கே வண்டியில் அழைச்சி அவருடைய அடிப்படையான தகவல்களை நம்ம திறக்குவோம். அது எப்படின்னா முதல்ல வயசு எவ்வளோ பார்ப்போம், அவருக்கு சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர் இருக்கா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா, லிவர் டிசீஸ் இருக்கா, இப்படி அவருடைய உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கா, அவருடைய வசதி எப்படி, அந்த வசதி எப்படி, வீட்டில் வசதி இருக்கா, தனி அறை இருக்கா, தனி கழிப்பறை இருக்காங்கிறத நமது களப்பணியாளர்கள் அந்த தகவலை தேர்ந்தெடுக்கிறது, அதை சேகரித்து இவங்க அந்த நோயாளியோட அனுப்புவாங்க. இது எல்லாத்தையும் அந்த 4 இடத்துலையும் உள்ள அந்த டீம் அந்த மருத்துவ அணி அந்த நோயாளியை பரிசோதிச்சு பிளட் சுகர் எடுப்பாங்க, பிபி எடுப்பாங்க, மொத்த உடல்நிலை கணக்கில் எடுப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து அவர் நல்ல கண்டிஷனில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில், வயது கம்மியாக இருக்குது, அவருக்கு உடல் எந்த விதமான அந்த சிம்டமும் இல்லை அல்லது மைல்டான சிம்டம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அவர் வீடு வசதியாக இருக்கிற பட்சத்தில், அவரை வசதி இருக்குது, தனி கலப்பறை இருக்குன்னா அவரை வீட்டு ஹோம் ஐசோலேஷன் அழைக்கக்கூடிய வீட்டு தனிமை ட்ரீட்மெண்ட்டுக்கு சிகிச்சைக்கு அனுப்புவோம். இதில் வீட்டில் வசதி இல்லை அல்லது தனி கழிப்பறை இல்லை அல்லது என்னோட வீட்டில் இருக்க முடியாது, எனக்கு அதுக்கான அமைப்பு இல்லை, எல்லாரும் நெருக்கி வருவாங்க, இந்த மாதிரி சூழல் இருக்கவங்க நாங்கள் அந்த விநாயக மிஷன் அந்த மருத்துவமனைகளுக்கு கொரோனா கேர் சென்டருக்கு அனுப்பிடுவோம். அந்த கொரோனா கேர் சென்டரில் இருக்கவங்க ஒன்று சிம்டமே இல்லாதவர்கள் அல்லது மிக மெல்லிய சிம்டம் உள்ளவர்கள், அவர்கள் மட்டும் அங்கே அனுப்போம். ஆனால் வீட்டில் அந்த வசதி இருக்காது அல்லது தானே விரும்பி இங்கே வரணும், நான் அட்மிஷன் தான் வேணும், ஹாஸ்பிட்டல் தான் வேணுன்றவங்கள அங்கே நாங்கள் வச்சுக்குவோம். அரசு பொது மருத்துவமனையில் தீவிரமான கோமார்பிடிட்டிஸ் அழைக்கப்படக்கூடிய சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸு, பிபி இருக்குது, இந்த மாதிரியான உடல் உபாதை உள்ளவர்கள், இவர்கள் தான் மரணத்தை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு மிக உள்ளவர்கள். கொரோனா நோயும் இந்த மாதிரியான கோமார்பிடிட்டிஸ் சேரும் பட்சத்தில் மரணம் அதிகமாக சம்பவிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே இவர்களுக்கு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்கள் அரசு பொது மருத்துவமனையில் கொரோனா கேர் ஹாஸ்பிட்டல் என்ற சட்டத்தில் அட்மிட் பண்ணப்படுவாங்க. இப்படி அட்மிட் பண்ணுறதுல என்ன அப்படின்னா, கரண்ட் ஸ்டேட்டஸ், இந்தியன் ஸ்டேட்டஸ் வீட்டு தனிமையில் ஏறக்குறைய 428 பேர் இருக்காங்க. விநாயக மிஷன் மருத்துவமனையில் 30 நோயாளிகள் இருக்காங்க. அரசு பொது மருத்துவமனையில் 78 பேர் இருக்காங்க. மொத்தம் 544 பேர் இருக்காங்க. இப்போ அரசு பொது மருத்துவமனையில் எல்லா விதமான வசதிகள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அந்த ஒன்று இருக்குது, இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்குது,
இது போக வந்து அங்கே வந்து சாரி வார்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் ஒரு வார்டு அது ஒன்று வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த ஆர்டிபிசிஆர் பண்ணுறப்ப அதில் கூட ஒரு 30% ஆட்களுக்கு சில நேரங்களில் அந்த டெஸ்ட் இல்லைன்னு கூட வரும், ஆனாலும் கூட அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கணும். அதனால் சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி மூச்சு திணறலோட உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி வர்றாங்க அப்படின்னா நெகட்டிவாக இருந்தாலும் அந்த சாரிங்கிற வார்டில் வச்சு அவங்கள அந்த அதே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதே ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அப்படி ஒரு 20 பெட் இருக்குது. மீதி ஒரு 86 பெட் வந்து 6 பெட் வந்து ஐசிசி இருக்குது, மீதி ஒரு 80 பெட்டு ஆக்சிஜன் சப்ளையோட இருக்குது. இந்த செட்டப் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கோமார்பிலிட்டி அல்லது மூச்சு திணறல் ஏற்பட்டவங்க, ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சவங்க, இந்த மாதிரி ஆட்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கான நிலைமையில இது வச்சிருக்கோம். இப்படிப்பட்ட செட்டப் தான் இந்த காரைக்காலில் போயிட்டு இருக்கு. 30 மரணங்கள்ல ஏறக்கூடிய 20 மரணங்கள் நமது மருத்துவமனைக்கு அந்த வந்த பிறகு தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு வந்து கொரோனா இருக்கு அப்படின்னு மருத்துவமனைக்கு வந்து அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் இறந்துருவாங்க, அல்லது 2 மணி நேரத்தில் இல்லை 6 மணி நேரம் மிஞ்சி போனாங்க. அந்த அளவு நேரங்கள் தான் அவங்க தாக்கு பிடிச்சிருக்காங்க, இறந்து போயிடுவாங்க. இவங்க இறந்து போகிறப்ப அவங்களுடைய கிளினிக்கல் கண்டிஷனை வச்சு நம்ம அசஸ் பண்ணி அவங்க ஒரு சாம்பிள் எடுத்துருப்போம். அது 2 நாள் கழிச்சு, அது 1 நாள் கழிச்சு ரிசல்ட் வரும். வர்றப்போ பாசிட்டிவ் வரும். இதோட என்ன தெரியல, நமக்கு ஏற்பட்ட 3/2 பாகம் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் தங்களுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அறிகுறிகளை வந்து அந்த நோயாளிகள் வந்து ஆரம்பத்திலேயே கண்டுக்காமல் இருந்ததுனால அது முத்தி போய் மரணத்தை அடையிற ஸ்டேஜில் தான் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி அது வந்து 60, 70 அந்த லெவலில் பல்ஸ் ஆக்சிஜன் வச்சு பார்த்தா 60-70% தான் காணும். நம்மளுக்கே 98 காட்டணும் அல்லது 95க்கு மேலே காட்டணும். அது அவ்வளோ கீழே ஆக்சிஜன் போய் அங்கே வந்து அழைச்சிட்டு வருவாங்க. அந்நேரம் அவங்க வந்து கடைசி நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எடுத்தாலும் கூட நுரையீரலாம் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால அந்த உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜனை சப்ளை பண்ணக்கூடிய அந்த தகுதி நோய்களை இழக்கிறதுனால அவர் மரணத்தை தருவார். இது எதனால் ஏறக்குறைய 3/2 மரணங்கள் நம்ம காரைக்காலில் கவனிக்காமல் இருந்து வந்தவங்க தான். இவங்க எல்லாருமே ஏறக்குறைய 60 வயசுக்கு மேலே தான். இளம் வயது மரணம் அப்படின்னு பார்த்தா 30 பேரில் 2 இளம் வயது பையன்கள் இறந்துருக்காங்க. ஏறக்குறைய 35 வயசில் ஒருத்தர், அப்புறம் அதே நேரத்தில் ஒரு 40 வயசு நினைக்கிறேன். இந்த 2 மரணங்களும் வந்து இளம் வயது மரணங்கள். இது வந்து இதே பர்சன்டேஜ் தான் உலகம் கூட நடக்குது. இன்னும் வந்து நமக்கு இது வந்து இதனுடைய அளவு பார்த்தோம்னா 1.6% நோயாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதில் 1.6% மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லா இடத்துலையும் ஏற்படக்கூடிய இதே சதவீத அளவு மரணம் தான் ஏற்பட்டு நடந்துருக்கு. 1.6% மரணம் நோயாளிகளோட எண்ணிக்கையில் 1.6% மரணம்ங்கிறது வந்து உலகம் கூட நடக்கக்கூடிய விஷயம். லோயஸ்ட் பர்சன்டேஜ்ங்கிறது இதுதான். சில நாடுகளில் 2, 3, 5 கூட போயிருக்கு. நம்ம வந்து இதே லோயஸ்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறோம். இன்னும் கூட நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வராத நிறைய இருக்குது. அது வந்துச்சுன்னா இன்னும் கூட அந்த அளவு குறையலாம். இருக்கிற 2,000 ரிசல்ட் வர வேண்டியிருக்கு. வந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் வரலாம். ஆனால் கூட நம்மளுடைய மரண விகிதம்ங்கிறது வந்து சரியான அதே ரேட்டு தான் போயிட்டு இருக்கு. தவிர்க்க முடியாத அளவு தான் போயிட்டு இருக்கு. அதே அளவு தான் மெயின்டைன் பண்ணுறோம். அளவு அதிகமாகவில்லை என்று தெரிவித்திருக்கிறேன். 1ஆம் தேதி பிறகு மக்களுடைய நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் நெருக்கம், மக்களுடைய மனப்பான்மை எல்லாமே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. சுதந்திரமாக பழகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அந்த 3 விஷயங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த 3 விஷயங்களை மக்கள் வந்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது என்பதை நான் மிகவும் வந்து அழுத்தமாக தெரிவித்து கொடுக்கிறேன். கையை அடிக்கடி சோப் போட்டு கழுவுவது, முகத்தில் வந்து மாஸ்க் அணிவது, அப்புறம் சமூக இடைவெளி. இந்த 3 வந்து என்றைக்குமே மாறாது. நம்ம வந்து வேக்சினோ அல்லது இந்த கொரோனா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முடிந்து என்று சொல்கிற வரைக்கும் இந்த 3 விஷயங்கள் நம்ம வந்து கடைப்பிடித்து ஆகணும். இதை கடைப்பிடிக்காத பட்சத்தில் நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய, அதாவது நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகும். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாச்சுனாக்கா நம்மளுக்கு மரணத்தின் விகிதமும் அதிகமாகும். எனவே இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக சொல்லக்கூடியது என்னன்னாக்கா, 2 இளைஞர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. இது வந்து வயதானவர்கள் மட்டும்தான் தாக்குது அல்லது வயதானவர்கள் மட்டும்தான் மரணம் அடைகிறார்கள் ஒரு கருத்து வந்து அதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இளம் வயதினரையும் இது பாதிக்குது என்பது ஒரு செய்தியாக நான் வந்து அழுத்தமாக சொல்ல முடியும். எனவே இளைஞர்கள் வந்து நல்லா வந்து வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, சுற்றி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த மாஸ்க் வந்து இறக்கி இங்கே வச்சுட்டு போகிறது, எங்கே பார்த்தாலும் மாஸ்க் இங்கே தான் இருக்குது. என்ன அது மாதிரியான ஒரு சூழல் வந்து எல்லாரும் தவிர்க்கணும். இந்த மாஸ்க் அணிவதில் ஒரு வாழ்ந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்கணும். அதை வந்து அஜாக்கிரதையாக அணுகக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையின் அம்சமாக அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். வந்து இந்த வீட்டு தனிமையில் வைக்கிறவங்க அந்த மாதிரி நோயாளி இருக்கிறாங்க என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அவங்க வந்து முறையாக வந்து பரிசோதனை பண்ணி எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு வீட்டுக்கு அனுப்புகிறோம். வீட்டுக்கு அனுப்புகிறப்போ அவர்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுக்குறோம். இந்த பேக்கில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு எல்லோ கலர் பேக் இருக்குது. எல்லோ கலர் பேக் வந்து அவங்களுடைய வேஸ்ட்டை வந்து போட்டுக்கிறது.
இப்போ வந்து இந்த பேக் வந்து இப்போ இன்னைக்கு தேதிக்கு வந்து அது கிடைக்காதனால இது கருத்து மாற்றிருக்கோம். அது ஆக்சுவலாக எல்லோ கலர் இருக்கணும். ஆனாலும் தேவையை கருதி இந்த கலர் வந்து இப்போ மாற்றி இப்போ பிளாக் கலர் கொடுக்க போகிறோம். ஆனால் அது வந்து கூடிய சீக்கிரம் மஞ்சள் கலர் வந்து நம்ம கொடுத்துருவோம். இது உள்ளார வந்து இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கும். இதில் வந்து நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா நோயாளிக்கான அறிவுரைகள், காய்ச்சல், இருமல், மூச்சு இருந்தால் உடனே சொல்லணும், ஆக்சிஜன் குறைஞ்சா சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுபோக அவங்களுக்கு வந்து தொடர்பு உள்ள அவசர தேவைக்கு எந்த மருத்துவ அதிகாரி பேர் இருக்கும், சுகாதார உதவியாளர் பேர் இருக்கும், செவிலியாளர் ஏஎம் பேர் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கும். அவங்க ஒரு அவசரம்னாக்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணலாம், தேவைகள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இது அனைத்து தகவலும் இருக்கு. இது போக ஒரு வீட்லையும் ஒரு நோயாளியும் வந்து கூட இருந்து கவனிக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும், கேர் டேக்கர் இருக்கணும். அவர் வந்து எப்படி இருக்கணுன்றத அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. இப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இந்த பேப்பரை அவங்க படித்து கையில் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா விதமான தெளிவான அந்த எப்படி நடந்துக்கிறது தெரியும். அதனால் இது மாதிரியான எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், சோடி மேக்கப் போட்டு எல்லாமே கையில் உணவு போடுறது எல்லாமே இதில் இருக்குது. அந்த கேர்டேக்கர்கிட்ட படித்தா தான் போதும். இது வந்து படித்தவங்களுக்கு போதும். படிக்காமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எங்களோட சுகாதார உதவியாளர் அல்லது அந்த 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 கள பணியாளர் இருக்காங்கல்ல, அவங்களோட நேரடியான பேச்சுவார்த்தையை வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷிங் ஒரு சோப் வச்சுருக்கோம். இப்போ இந்த டேப்லெட்ஸ் வச்சுருக்கோம். டேப்லெட் பேராசிட்டமால் அண்ட் ஒரு சத்து மாத்திரை டீகாம்ப்ளெக்ஸும் பேராசிட்டமால் டேப்லெட் இருக்கும். வழக்கமாக அவங்க வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா ஜுரம், தலைவலி, நிற்கி போனால் இருமல் வைப்பாங்க. இந்த ஜுரம், தலைவலி இருக்கிறதுக்கு இந்த பேராசிட்டமால் போடுவோம். ரெண்டாவது வந்து கூட உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் வெல்பீயிங்க்கு ஒரு வைட்டமின் டேப்லெட் இதை மட்டும் ரெகுலராக எடுக்க வேண்டியது. இதை மீறி அவருக்கு வந்து மூச்சு திணறமோ அல்லது சளியோ எதாவது இருந்தால் அவங்க அதை ஃபோனில் சொல்லுவாங்க. டெய்லி கேட்கக்கூடிய டாக்டர் சொல்கிறப்போ அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த மருத்துவ அதிகாரி அவங்க வேண்டிய மருந்தை அவங்களுக்கு கொடுத்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சர்வீஸ் இருந்தாங்க. இந்த பேக் வந்து எல்லாருக்கும் இவர் வந்து ஏறக்குறைய அந்த 60 வயசுக்கு மேலே அந்த கோபார்க்கில் உள்ள சர்க்கரை வியாதி, ஹார்ட் வியாதி உள்ளவங்க தான் ஏற்படுது. இப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்து கவனிப்பு இல்லாமல் திருப்பி ஹாஸ்பிட்டல் வரப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் இறந்து வர்றாங்க. இப்போ இது என்ன காரணத்தினால அது நடக்குது அப்படின்னா இந்த 60 வயசுக்கு மேலே உள்ள வீட்டில் உள்ள முதியோரை வந்து நம்ம வீட்டில் வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். ஒன்று. ரெண்டாவது இவங்களை வந்து எல்லாரோடையும் இயல்பாக பழக விடுறத தடுக்கணும். குழந்தைகளோடையோ இளைஞர்களோடையோ பழகக்கூடாது. ஏன்னா அவரோட ஏசிம்டமேட்டிக் கேரியராக இருப்பாங்க. அவங்க வந்து பழகிறப்போ அவங்க மூலமாக அந்த வயதானது போயிடும். அந்த கிருமி அவர் மிக எளிதில் பாதிக்கப்படுவார், உயிரிழப்பும் ஆகிடும். அதனால் நம்ம என்னன்னாக்கா ரிவர்ஸ் குவாரண்டைன் ஒரு புது மெத்தட் இருக்குது. அதாவது முன்னாடி நோய் உள்ளதா என்று சந்தேகப்படுவர்களை சமூகத்திலிருந்து பிரித்து வச்சுருப்போம். இப்போ என்னன்னாக்கா நோயால் பாதிக்கப்படுவர்களை சமூகத்திலிருந்து கொஞ்சம் பிரித்து வைக்கிறது மூலமாக அவரை வந்து கவர்ந்து பண்ணுறோம். அந்த மாதிரியான மெத்தட் பேர் இந்த ரிவர்ஸ் குவாரண்டைன். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம வந்து இந்த எளிதில் பாதிக்கப்பட்டு எளிதில் உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் வந்து மக்களை வந்து நாம் பாதுகாக்கணும். அதனால் இந்த மெத்தடை வந்து எல்லாரும் மீண்டும் வந்து மனசில் வச்சுக்கணும். எல்லா மக்களும் இதை வந்து வச்சுக்கணும். வீட்டில் இருக்க முதியோரை வந்து தனிமைப்படுத்தி அவங்க வந்து எல்லாரோடையும் பழகாமல் அடிக்கடி கையை கழுவுறது, மாஸ்க் போடுறது, சுகர் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தொடர்ந்து அவங்க வந்து செலுத்தி வந்தீங்கன்னா இந்த மாதிரி 20 மரணங்கள் ஏற்பட்டதை வந்து தடுத்திருக்க முடியும். இந்த 20 மரணங்களும் ஏறக்குறைய இந்த கவனிப்பு இல்லாமல் அவர் வந்து எல்லாருடைய பழக விட்டு அந்த மாதிரி விஷயத்தால் வர்றது தான். அதனால் முதியோர்கள் மீது எளிதில் பாதிக்கப்படக்கூடிய முதியோர்கள் மீது தனித்த அழுத்தமான கவனம் தேவை என்பதை கேட்டுக்கொள்கிறேன். அந்த ரிவர்ஸ் குவாரண்டைன் கூட அவரை தனிமைப்படுத்தி அவர்களை வந்து அவருடைய உடல்நிலாம் வச்சு அவங்க கவனிப்போட ஜுரம் இருந்தால் கூட இருமல் இருந்தால் கூட உடனடியாக மருத்துவ உதவியை அனுப்பி பரிசோதனையோ எதனால் செஞ்சுட்டு தேவைப்பட்டால் அட்மிட் பண்ணிட்டால் சீக்கிரம் குணப்படுத்த முடியும். அந்த நுரைகள் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் லெவலாம் குறைஞ்சு போய் 70% போயிடுச்சுன்னா அது என்னதான் ஆக்சிஜன் வச்சாலும் உங்களுடைய நிலைமையை இம்ப்ரூவ் பண்ண வைக்க முடியாது. எனவே இந்த விஷயத்தில் பொதுமக்கள் முதியோர் மீது தீவிர கவனம் செலுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதியோர் மீது தீவிர கவனம் செலுத்துங்கள்.